வணக்கம் என் அன்பான உறவுகளே, நான் ராதிகா. வெல்கம் டு ரதிஷா அடுப்பங்கரை. இன்றைக்கி நான் என்ன ஒரு புது ரெசிபியோடு வந்திருக்கேன்னா, ரசம் தாங்க வைக்க போகிறேன். இந்த ரசம் ஏற்கனவே நான் தயார்படுத்தி வச்சுருந்த ரசப்பொடியை சேர்த்து தாங்க செய்ய போகிறேன். அந்த ரசப்பொடியோட பதிவு நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேங்க. அதையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்றதையும் பார்த்துக்குங்க. சரிங்க, இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, சின்ன சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகாய், தக்காளி, தண்ணீர், மஞ்சத்தூள், உப்பு, ரசப்பொடி நாம் தயார்படுத்தினது தாங்க. புளி ஆப்ஷனல். சரிங்க, இந்த ரசம் செய்முறையை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் பூண்டையும் தனியாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன சீரகம், கருவேப்பிலை, பட்டை மிளகாயை நல்லா தாளிச்சுக்கோங்க. அதோட இந்த இடித்து வச்ச சின்ன வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அதோட தக்காளியும் சேர்த்துக்குங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நீங்கள் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்த தண்ணீரை ஊற்றுங்க. ஸோ அது கொஞ்சமாக நல்லா நீங்கள் ஊற்றின பிறகு கொதி வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம தயார்படுத்தி வச்சுருந்த ரசப்பொடியை போட்டு கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் வச்சுருங்க, போதும். அதுக்கப்புறமா யார் புளி சேர்க்க போகிறீங்களோ புளி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் சூடு காட்டிட்டு அப்படியே அடைச்சி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க ரசம். சூப்பராக குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நான் மேலும் இன்னும் நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும்.